ஐயா ஐயா இல்லைங்களாம்மா? இல்ல, வெளியே போயிருக்காங்க. அம்மா கூட இல்லீங்களா? யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தான் இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கம்மா, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ, ரொம்ப சந்தோஷம். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இல்ல அப்ப மோராவது குடிக்கணும். வரும்போது சாப்பிட்டுதாம்மா வந்து ஒண்ணும் வேண்டாமா. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே வரும்போது ஒரு தாம்பாளம் கொண்டு வாங்க. சரிங்க. புதுசா இருக்கே, யாருமா நீ? நான் ஐயாவோட மருமக. சக்தி தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, எனக்கும் சக்திக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. நீ எந்த ஊருமா? சென்னை. நீ ஐயாவுக்கு சொந்தமா? அவங்க ஃப்ரெண்டு சந்திரோட பொண்ணுனா. நிச்சயதார்த்தம் எப்ப முடிஞ்சது? 1 மாசம் ஆச்சு. 1 மாசமா இங்கேயேவா இருக்க? இங்க பாரு, தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு எதுக்குமா? வந்த வேலையை முதல்ல பாப்போம். எல்லாத்தையும் தட்டுல எடுத்து வை. எல்லாரும் எப்போ வருவாங்கம்மா? வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடும். அப்படியா? கூட இந்தாங்கம்மா பத்திரிக்கை. ஐயா அவசியம் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தணும்னு சொல்லுங்கம்மா. ஐயோ, எதுக்கு என்கிட்ட? பெரியவங்க வந்தா கொடுத்துருங்க. இருக்கட்டுமா, நீங்க இந்த வீட்டு மருமக தானமா, வாங்கிக்கங்க. கண்டிப்பா வந்துடணும். அவசியம் வந்துடுறோம். ஐயா வந்த உடனே சொல்லுங்க, நாங்க அப்புறம் வந்து பாக்குறோம். சரி. இங்க பாருமா, உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நிச்சயமான பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல தங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு நாள் நீங்க இங்க தங்கிருக்கீங்களே, ஐயா ஒண்ணு சொல்லலீங்களா? உங்க வீட்லயும் எதுவும் சொல்லலீங்களா? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க? நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையில்ல, வந்த வேலையை பாப்போம். இல்லங்க, என்ன காரணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுல தங்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், இவங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயாவுக்கு தெரியாததா நமக்கு தெரிய போகுது. வேலையை பாத்துக்கிட்டு வா. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, மனசுல பட்டத சொன்னேன், அவ்வளவுதான். நாங்க வரோம்மா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, வாயை வச்சுக்கிட்டு நடக்கிறதானே நான் சொன்னேன், என்ன ஏன் திட்டுறீங்க? சரியா? அப்போ நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க? இல்லங்க ஐயா, வீட்டுக்கு போனா நேரம் ஆயிடும். போற வேலையை சாப்பிட்டுக்கிறோங்க ஐயா. போற வழியில பாத்துக்கிறதுனா எங்க சாப்பிடுவீங்க? சரி, இங்கே சாப்பிடுங்க. இருக்கட்டும் ஐயா. என்ன இருக்கட்டும், சாப்பிடுங்க. பாக்யம், பாக்யலட்சுமி. அத்தை இன்னும் வரல மாமா. இன்னும் வரலையா? போன நேரத்துக்கு இந்நேரம் வந்திருக்கணுமே. என்ன காரியம் பண்றாவ இவ்வளவு நேரம் வரைக்கும்? வெளியே போன ஆம்பளைங்க சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிய வேணும். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காளோ, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. மூணு இடத்துல வேலை முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் மாமா. சரி, வர்றப்போ வரட்டும், பரவாயில்ல. நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். மாமா வந்தீங்க, சாப்பிடாம கூட வெளியே போறீங்க. இல்லம்மா, கை கழுவிட்டு வாங்க மாமா, சாப்பிட்டு அப்புறமா போலாம்.
செத்து ஏதாவது போன் பண்ணனா? அவர் ஒன்னும் பண்ணல. சமையல் யாரு? உங்க அத்தையா? ஏன் மாமா நல்லா இல்லையா? இதுல இருந்தே தெரியுதுமா நீதான் சமைச்சிருக்கேன்னு. என்னப்பா என் மருமக சமையல் ருசியா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுங்க ஐயா. பாத்தியம்மா, இதுல இருந்தே தெரியுதா உன் சமையலோட பெருமை என்னன்னு? ஐயோ வேங்க, நான் எடுத்துக்கிறேன். வேங்க. ஏமா நாங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? நீங்க இந்த இலையை எடுத்தீங்கன்னா நாங்க 7 ஜென்மத்துக்கு பாவம் பண்ண மாதிரி ஆயிடும். ஏம்மா, கடைசி காலத்துல நாங்க பெத்த பிள்ளைங்க எங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீ என்னமா ஆசைப்படுவ? என்ன மாமா கேக்குறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சிங்கப்பூர் போய் ஆகணுமா? உங்ககிட்ட தேவையான பணம் இருக்கு, எங்க கிட்ட தேவையானதெல்லாம் இருக்கு. அப்புறம் எதுக்கு தாய் பணம் காசு தேடி அங்க ஓடணும்? எங்களால உங்களை பிரிஞ்சிருக்க முடியுமா? இல்ல உங்களால தான் எங்களை பிரிஞ்சிருக்க முடியுமா? உறவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இது நான் என் அனுபவத்துல சொல்ற வார்த்தைமா. மத்ததெல்லாம் நீங்க யோசிக்கணுமா? நாங்கெல்லாம் உசுரோட இருக்கோங்கிறது இத்தனை வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சுதா? எங்களை மதிச்சு வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் முத்தலகு கல்யாண விஷயமா பேச வந்தது இன்னும் சந்தோஷம். நீங்க எல்லாம் முத்தலகு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் எப்பவும் அவ கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்க வீட்டுக்கு வந்தது சத்தி சொன்னா அப்பவே உங்களை வர வச்சு பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு நேரம் கிடைக்காம போயிட்டு முத்தலகு மாப்பிள்ள பார்க்க சொல்லிருக்கேன். மாப்பிள்ள கிடைச்சிட்டா 2 பேருக்கும் ஒரே வாட்டில வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். இது எதுக்கு சொல்லுதன்னா, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் அந்யோன்யமா பழகுனாங்க, ஒன்னா சுத்துனாங்க. கல்யாணத்தை ஒன்னா முடிச்சிட்டா சந்தோஷம் தானே? என்ன இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், எதுவும் பேசாம இருக்கிய? ஏதாவது சொல்லுங்க. இல்ல, இது சம்பந்தமா நானே உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்க. இல்ல, அதுக்கான இடம் இது இல்ல. நானே வீட்டுக்கு வரேன். உங்க மாமா என்ன ஒரே திட்டு. விசேஷத்துக்கு போயிட்டு லேட்டா வந்ததுக்கா? அது மட்டும் இல்ல, உன்னை நான் சமைக்க வச்சுட்டேனா என் மருமகளை எப்படி வேலை வாங்கலான்னு ஒரே சத்தம். என்னமோ அவருக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி. ஐயோ, இதுல என்ன இருக்குத? ஏன் நான் சமைச்சா என்ன? மருமகளை ராசாத்தி மாதிரி வச்சுக்கணுமா, அப்படி ஒரு ஆசை உங்க மாமாவுக்கு. அதுக்காக எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியுமா? இப்ப கூட நீ காய்கறி நிக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது சொல்லுவாரு பாரு. சொல்லுவாங்க. அவங்களே சொன்னா கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம என்னால இருக்க முடியாது. என்ன அவ்வளவு தூரம் திட்டினவரு உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு. ஏன்? நேத்து சமையல் பண்ணி அவர் அசத்திட்டியாமே. ஆஹா ஓஹோங்கிறாரு. கடைசியில என்னையே வேஸ்ட்ன்னுட்டாரு. ஐயோ, என்னத்த நீங்க? உண்மைதாமா, வேணும்னா உங்க மாமாவை நீயே கேட்டு பாரு.
அவர் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிருப்பாரு. திவ்யா, ஆம்பளைங்களுக்கு வேளா வேலைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா போதும், குடும்பத்துல பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். அந்த வகையில நீ எங்களுக்கு நல்ல மருமகளா தான் வாச்சிருக்க. அத்தை, என்னம்மா? என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல அத்தை, நானும் ஐஸ்வர்யாவும் ஊருக்கு போலான் இருக்கோம். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. என்னம்மா திடீர்னு? இல்ல, இவ்வளவு நாள் இருந்துட்டோம் அத்தை. இருந்தா என்ன, ஐஸ்வர்யாக்கு லீவு முடியற வரைக்கும் இருந்துட்டு போங்க. இல்ல அத்தை, நாங்க கிளம்புறோமே. ஏன், உங்களுக்கு இங்க ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மாதான். இல்ல, நீ திடீர்னு கிளம்பி போறேன்னு சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. காரணம்லாம் எதுவும் இல்ல அத்தை. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இல்ல, அதுக்கு மேல எதுக்கு இங்கே இருந்துகிட்டு. ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு பின்னால ஏன் மாப்பிள்ளை வீட்டுல இருக்க கூடாதுங்கிறாங்க அத்தை. சொல்லு, யார் என்ன சொன்னாங்கன்னு முதல்ல சொல்லு. காலையில வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்கல்ல, அவங்க ஏதோ பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. திவ்யா, நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல தங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்குமா? அத பத்தில நீ எதுவும் கவலைப்படாத. உன் மாமாவே உங்களை இங்க தங்க வச்சிருக்காருன்னா உண்மையிலயும் சக்தி மேலயும் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. உங்க மாமாவே சொல்லிட்ட பின்னால நம்ம வேற யாருக்காக கவலைப்படணும்? உங்களை எப்ப ஊருக்கு அனுப்பணும்னு எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. ஏங்க, சின்னவர் போன் பண்ணிருந்தாரு. எப்போ? நேத்து சாயந்தரம் தான். என்னவா? போன வேலை முடிஞ்சிருச்சா? அவரும் பவானியும் புறப்பட்டு வராங்களாம். எப்ப வராங்களா? அது சரியா தெரியல. 2 நாள்ல போன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. எப்படி இருக்காங்களா அவனும் பவானியும்? நல்லா இருக்காங்களா? வசந்தி போன் பேசினாளா? அரை மணி நேரம் ஏன் வரலன்னு கேட்டு தொந்தரவு பண்ணிட்டா அவ. அவன் இல்லாம எனக்கே ஒரு கை உடஞ்ச மாதிரில இருக்கு. ஐயோ ஐயோ, பயமா இருக்குடி. ஐயோ, ஒரு பெண் சிங்கத்தை பக்கத்துல வச்சுட்டு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பெண் சிங்கமா? எங்க? நான் தான் வசந்தி வசந்தின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே போ, தைரியம் தானா வரும். போ, உன் பேரு போ சொல்றல. போ. கேளு, பயமா இருக்குடி. கேளு கேளு, போ. கேளு, இரு. அங்கிள், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். என்னம்மா? ஓகே. அது வந்து ஐயோ சொல்லு. அது வந்து நீங்க நல்லவரா கெட்டவரா? இப்ப எதுக்குமா அந்த கேள்வி? இல்ல, நீங்க ரொம்ப நல்லவர்னு ஊரே பேசிக்குது அங்கு. நேத்து டிவி நியூஸ்ல கூட சொன்னாங்க. அதுவா சொல்ல சொன்ன? நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்த தவறவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்னமா இப்ப? அது நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்ன வாக்கு? கேளு கேளு, ஃபர்ஸ்ட் நீங்க கொடுங்க, அப்புறம் நான் சொல்றேன். சரிம்மா, நீ என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். என்ன கேட்டாலுமா? என்ன கேட்டாலும். ஓ, சொல்லுமா, என்ன வேணும் உனக்கு?
அங்கிள் இத்தனை நாள் நாங்க இங்க இருந்தோம்ல. இரு. என்ன அங்கிள்? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் நீ இங்க இருந்த, ஊருக்கு போகும்போது வசதியை கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்ல வர, அதானே? என்னங்க பிள்ளைங்கள போய் பயமுறுத்திக்கிட்டு என்ன சொல்லணுமோ பட்டுன்னு சொல்லுங்க. மடி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா. இவ்வளவு நாள் வசந்தியோட நீங்க ஜாலியா விளையாட்டு இருந்தீங்க. நான் ஊருக்கு போனதும் அவ ரொம்ப கஷ்டப்படுவாளேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க ஊருக்கு போகும்போது வசந்திய தாராளமா கூட்டிட்டு போலாம். நிஜமாவா? ஆமா. பாக்கியம், இந்த பொண்ணுங்க வந்த பின்னால வீடே எவ்வளவு கலகலப்பா இருக்குல்ல. நீங்க வசந்திய சொல்றீங்க, இவங்க எல்லாம் ஊருக்கு போன பின்னாடி நானே எப்படி இருப்பேன்னு தெரியல.